Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்கள் ப்ரூவில் பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு வெட்டிங் இன்விடேஷன் வீடியோ எடிட்டிங்க பார்த்தா எப்படி பண்ணி காமிச்சிருப்பேன். அதே போல் பார்த்தா எப்படி உங்களுக்கு வெட்டிங் உங்களுக்கு பிடிச்சவங்களோ உங்கள் ரிலேட்டிவான வெட்டிங் இன்விடேஷனா அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது வெட்டிங் இன்விடேஷன் பார்த்தா இருக்கும் அவங்க இன்விடேஷன் கொடுக்கும்போதுலாம் சூப்பராக பார்த்தா அது மாதிரி எடிட் பண்ணி பார்த்தா போடலாம். அது போல் எப்படி எடிட் பண்ணுறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ நம்ம சேனலுக்கு தான் மறக்காம அந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நம்ம போடி இது போல் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அதுக்கு நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்காக ஒரு சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நாங்கள் பார்த்தா வீடியோக்குள்ள பார்த்தோன்னா போயிடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தா உங்கள் மொபைல் அலைட் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. இல்லை ப்ரோ எடிட் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் பார்த்தா எனக்கு மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா, என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்து எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன எடிட் பண்ணுவோம் மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். அதாவது மெசேஜ் பண்ணுங்கள். சிறாங்க வீடியோவில் பார்த்தா போயிடலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்தா நீங்கள் ப்ரூவில் பார்த்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இந்த ஆப்பும் கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கான லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும்னு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இம்போர்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, லிங்க் மாதிரி ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருவோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிடலாம். அப்புறம் QR கோட் ஒன்று கொடுப்பேன். அந்த QR கோட் பண்ணி நீங்கள் கூகுளில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபாண்ட் தேவைப்படுது. ஃபாண்ட்டு இந்த வீடியோ இம்போர்ட் பண்ணுறது ப்ராஜெக்ட் லிங்க் அதுக்கப்புறம் QR கோடு மூணையும் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றோம். எடுத்துங்க கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன் டேட் பார்த்தா இருக்கும். அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டேட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கு QR கோடு ஃபாண்ட்னு இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். சரி, ஓகேங்களா, ப்ராஜெக்ட் இல்லை ப்ரோ நீங்கள் சொல்ல எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வீடியோ நான் ப்ராஜெக்ட் லிங்க்லாம் எப்படி எடுத்து தெரியுதுன்னு டீட்டெயில் சொல்லணும்னா டீட்டெயிலாக பார்த்து வீடியோ கட் பண்ணி யூடியூப் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் லிங்க் உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் பார்த்தா இம்போர்ட் பண்ணால் பண்ணிக்கங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் மாட்டேங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்தா மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஓகே, ஜஸ்ட்டு பார்த்தோன்னா அது மாதிரி வரும். ஓகே, ஜஸ்ட் இங்கே பார்த்தோன்னா வெட்டிங் இன்விடேஷன் சொல்லிட்டு வரும். ஓகேங்க, அதாவது பிள்ளையாரோட இது போட்டு பார்த்தோன்னா வெட்டிங் ஓம் ஸ்ரீ கணேசன் நவகாரம் சொல்லிட்டு பார்த்தா வரும். ஓகேங்களா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வேணால் நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். அவங்க இஷ்டம் தான். ஜஸ்ட் கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு வெட்டிங் இன்விடேஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோன்னா நேம் வரும். ஓகேங்களா, நயன்தாரான்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இங்கே நயன்தாரான்னு சொல்லிட்டு இருக்குங்களா, அந்த நயன்தாரான்னு கீழே டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். அம்மா கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து நயன்தாரா அதாவது யாருக்கு வெட்டிங் யாருக்கோ அவங்களோட நேம் பார்த்தோன்னா அடிச்சுட்டு அவங்க நேம் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, என்டர் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோன்னா மேலே உங்களுக்கு இமேஜ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஓகே, எங்கே இருக்குது மேலே பார்த்தா இங்கே ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேங்களா, ஷோ பண்ணுற பாருங்க. இந்த வெட்டிங் இன்விடேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகேங்களா, இங்கே பார்த்தோன்னா இந்த இடத்துல பார்த்தோன்னா BRID சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆரஞ்சு கலர் இருக்குமா கிளிக் பண்ணிட்டு எடிட்டர் குரூப்னு கொடுத்தீங்க ஆனால் இந்த மாதிரி பார்த்தா வரும். இதில் அந்த கேர்ளோட நேம் இருக்கும். அதாவது நயன்தாரோட இமேஜ் கொடுத்துருவேன். கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பேக் ஸ்டார்ட் பண்ணி பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ யாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரியோ யாருக்கோ அவங்களுக்கு அவங்களோட இமேஜ் பார்த்தோன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி மேல் ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ பார்த்தா பக்கவாக இந்த ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தோன்னா செட் ஆகிடும். ஓகேங்களா, சிம்பிள் தான். ஓகேங்களா, ஜஸ்ட் இதே போல் ஃபஸ்ட்டு யாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரியோ அவங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு பார்த்தோன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம கேர்ள் பார்த்து ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் பையனோட இமேஜ் பார்த்து ஆட் பண்ணோம். ஓகேங்களா, இங்கே பார்த்தோன்னா பையனோட இமேஜ் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தோன்னா ஃபோட்டோ நேம் சேஞ்ச் பண்ணிட்டு மேலே அதே மாதிரி எடிட்டர் குரூப்னு இருக்கும். மக்கள் பண்ணி எடிட்டர் குரூப் கொடுத்து அந்த கேர்ள் இமேஜ் சேஞ்ச் பண்ண மாதிரி அந்த பாய் இமேஜ் சேஞ்ச் பண்ணிங்க. யாருக்கு பர்த்டேவோ யாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரியோ அவங்க வெட்டிங்கோ இன்விடேஷன் ஆனோம் அவங்களுடைய இமேஜ் ஆட் பண்ணிங்க.
அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டேட் இருக்கும் ஓகேங்களா. இங்கே இருக்கும் பார்த்தீங்களா 9:40 AM இருக்கும். கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் டேட் டைம் பார்த்தா சேஞ்ச் பார்த்தா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. டேட் டைம் சேஞ்ச் பண்ணிட்டு மேலே உங்களுக்கு டேட் இருக்கும் அக்டோபரு இதெல்லாம் கிளிக் பண்ணி ஒன்றுனா அப்புறம் 30 இருக்கும் அது கிளிக் பண்ணிவிட்டு டேட் என்னவோ டேட் எல்லாமே பார்த்தா நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணி சண்டேனா சண்டே அந்த சண்டே இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து மாற்றிக்கிங்க ஓகேங்களா. சிம்பிள் தான். அதை மாற்றி முடிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 பேர் ஒன்றா இருக்கிற இமேஜ் இங்கே ஆரஞ்சுகள் இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் கொடுத்து காலண்டர் ஃபில் கொடுத்து 2 பேர் ஒன்றா இருக்கிற இமேஜை இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணால் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோ பாருங்க, மனசு கஷ்டமாக இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஓகே அதை முடிச்ச பிறகு பார்த்தா ஜஸ்ட் இங்கே முடிச்ச பிறகு அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் சில எடிட்டிங் மட்டும் இருக்கும். ரிசப்ஷன் டேட்லாம் வரும். ரிசப்ஷன் பார்த்தோன்னா ரிசப்ஷன் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. அங்கே டேட் இருக்கும் அதெல்லாம் பார்த்தா நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லாக பார்த்தா லாஸ்ட் எண்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் மாற்றுறது இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டேட்டு சேவ் த டேட்டு 30/10/2025 கொடுத்துருக்கேன். இங்கே எடிட் ஆப்ஷன் ஓகேங்களா. இது இருக்குது பார்த்தீங்களா. ஓகே இங்கே இருக்கும். ஓகே கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து என்ன டேட்டோ அந்த டேட்டை பார்த்தா மென்ஷன் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. கொடுத்து ஒரு ஸ்டெப் பேக் பண்ணிவிட்டு சாங்லாம் பார்த்தா பிஜிஎம்லாம் இதிலே இருக்குது. நீங்கள் ஒன்றுமே படம் தேவையில்ல. நான் சொன்ன ஸ்டெப்பை கூட ஃபாலோ பண்ணி மாற்றிட்டு சரியாக இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு வீடியோ கிளிக் பண்ணிட்டு 1080 பிக்சர் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்னு பண்ணி ஸோ அந்த எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் டைம் முடிஞ்சுன்னா பார்த்தா உங்களுக்கு கேலரியில் இந்த சேவ் பார்த்தாலும் இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோவை உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.